ஹே காய்ஸ், இன்றைக்கி புதுசாக எதனாச்சும் போய்ட்ரி எழுதலாம். ஏன்னா போயம் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. போயம் மட்டும் இல்லை, வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட்டு எடுத்து வச்சு எப்பவுமே வெளியே தான் உட்காந்து போய்ட்ரி எழுதுவேன். சரின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து போய்ட்ரி எழுதும்போது நான் அப்போ மரத்தை பார்த்தேன். அப்போ எனக்கு இது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இன்றைக்கி நான் போய்ட்ரி சொல்ல போதில்லை, சின்ன மோட்டிவேஷ்னல்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? நான் அந்தளவுக்கு பெரிய மோட்டிவேட்டர்லாம் இல்லை, ஆனால் சின்னதாக ஒரு மோட்டிவேஷன். ஸோ என்றைக்குனாச்சும் நம்ம மரத்தோட லைஃப்பை பற்றி யோசிச்சுருக்கோமா? அது சின்ன விதையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. கொஞ்சம் 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 வளர்ந்தோடனே அது ஆடோ இல்லை மாடோ கடிச்சிரும். ஆனால் அது திருப்பி திருப்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வளர்ந்து ஒரு கட்டத்தில் பெரிய மரமாக ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வெட்டிடுவோம். ஆனால் அது அதுக்காக ஸ்டாப் ஆக போகிறதே இல்லை. திருப்பி திருப்பி வளரும், திருப்பி பெரிய மரமாகும், திருப்பி நம்ம வெட்டுவோம், திருப்பி வளரும். ஆனால் மனுஷனாக இருக்கிற நம்ம ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியாது, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இதை என்னால் செய்ய முடியாது, நான் வெறும் தோல்வியை தான் பார்த்துட்ருக்கேன், என்னால் சக்ஸஸே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம். நம்ம ஏன் ஒரு மரம் மாதிரி இருக்க மாட்டோம்? ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம நிறைய தோல்விகளை ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம அந்த தோல்வியிலேருந்து எதை கற்றுக்குறோன்றது தான் முக்கியம். நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் தோற்றுப்போங்க, ஆனால் அந்த தோல்வியிலேருந்து ஏன் தோற்றேன் அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இன்றைக்கா இருக்கலாம், அது நாளைக்கா இருக்கலாம். ஆனால் தோல்வியை நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் வரும். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸை அடைவீங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு மரத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது புயல், மழை, வெயில், குளிர்னு நிறைய விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட ஹர்ட் ஆகி உக்காந்துடுறோம். இனிமேல் அப்படி இல்லாமல் நம்மளால் மரம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம்னாச்சும் ஸ்ட்ராங்காக இருந்து எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்த ஒரு விஷயமே.